பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக கடவுது. உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வருஷத்தினுடைய முதல் வீடியோ பதிவை உங்களோடு பகிர்ந்து கொண்டு உங்களை ஆசீர்வதித்து ஜெபிப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட விசேஷமாய் இவ்வருடத்திற்கான வாக்குத்தத்த வார்த்தைகளை சொல்லி உங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்க நான் ஆசைப்படுகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த ஊழியத்திற்கென்று, யெகோவா ஈரே ஊழியங்களுக்கென்று இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார் என்ற இந்த சுவிசேஷ ஊழியத்திற்கென்று அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஊழியத்தை நேசிக்கிற, இந்த ஊழியத்திற்கு உதவுகிற சகல ஜனங்களுக்காக, தேவ பிள்ளைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இது உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு வாக்குத்தத்தம். இது மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். நம் வேதாகமத்தில் கலாத்தியர் புஸ்தகத்தை எடுத்து நாம் வாசிக்கலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம் 14ஆம் வசனத்தை நான் வாசிக்க போகிறேன். ஆமென். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. அல்லேலூயா. இந்த வாக்கு தத்தங்களுக்காக நாம் கரங்களை தட்டி இருக்கிற இடத்துல தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி இந்த வாக்கு தத்தங்களை நீங்க விசுவாசத்துல பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இந்த வருஷத்திற்கு கர்த்தர் கொடுக்கிறது. ஆபிரகாமின் ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆசீர்வாதம் என்று சொன்னாலே அது ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதம் தான் மிகவும் மேன்மையான ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆமென். இந்த ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கலாம். நாம் ஆதியாகமம் புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு 12ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் வாசிச்சோம் என்று சொன்னா அதுல போடப்பட்டிருக்கிறது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், உன்னை சபிப்பவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இதுதான் ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த ஒரு வாக்கு தத்தம். நீங்க நினைக்கிறது போல இதெல்லாம் இயேசுவை நன்றாய் ஆராதித்து அவருடைய பிள்ளைகளுக்காக மாத்திரம் கொடுக்கப்படுகிற ஒரு வாக்கு தத்தம் நினைக்கிறீங்க. இந்த செய்தியை அநேக கிறிஸ்தவர்கள் அல்லாத மற்ற புற சகோதரர்கள் கூட பார்த்து கொண்டிருக்கிறீங்க, சகோதரிகள் கூட பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஆபிரகாம் யார் என்று சொன்னா நீங்க எல்லாரும் நினைக்கிறது போல அவர் ஏசப்பா பிள்ளை அப்படி நினைக்காதீங்க. அவர் தேவனை அறியாத ஒரு குடும்பத்துல பிறந்து விக்கிரகங்களை எல்லாம் உண்டு பண்ணுகிற மனிதராய் இருந்தார். ஆமென். அதுதான் அவருடைய தொழிலாய் இருந்தது. ஆனா கர்த்தர் அவரை முன்குறித்து அறிந்து தாயின் கருவிலை உருவாவதற்கு முன்பதாக கர்த்தர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவன் மூலமாய் இந்த பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும்படிக்காக கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார். இந்த செய்திகளை கூட கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் ஒன்று சொல்றேன். ஆமென். ஒருவேளை நீங்க இது கிறிஸ்தவர்களுக்கான செய்தி, கிறிஸ்தவர்களுக்கான ஜெபம் என்று நினைக்காதீங்க. ஆமென். இயேசு ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக இந்த பூமியில வரல. அவர் மதத்தை பரப்புவதற்காக வரல. அல்லேலூயா. ஆமென். அவர் எல்லாருக்கும் தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு நான் பேசுகிற வார்த்தையை விசுவாசித்து என் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நான் உங்களை விசுவாசிக்கிறேன், இந்த ஆபிரகாமுக்கு அருளின ஆசீர்வாதத்தை எனக்கும் தாங்கன்னு சொல்லும் போது கண்டிப்பா அது உங்களுக்கு கிடைக்கும். ஆகையினால இந்த செய்தியை எல்லோரும் கவனமாக கேட்கும்படிக்காக விசுவாசத்தோடு, அதாவது நம்பிக்கையோடு இந்த வார்த்தையை நீங்க கேட்கும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன், கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். அல்லேலூயா. இங்க வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, முதலாவது மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நியாய பிரமாணங்களின் சாபங்களுக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக்கொண்டார். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய சாபங்களை எல்லாம் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். இந்த நாட்கள்ல பார்க்கும்போது வாழ்க்கையில சாபங்கள் தான் அதிகமா இருக்கிறது, ஆசீர்வாதங்கள் இல்லை. அல்லேலூயா.
பொருளாதாரத்தில் ஒரு நெருக்கடி, சரீரத்தில் வியாதி, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, எல்லா இடங்களிலும் வேதனை, கண்ணீர், கவலை. ஆமென். பேரு கெட்டு போய் கிடக்குது, குடும்பத்தில் நிம்மதி இல்லை, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, வாழ்க்கையில் ஏதோ தானோன்னு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. வாழ்க்கையில் ஏதோ காலையில் தொடங்குறோம், என்னைக்கு இரவு வரும், இரவு வந்தால் எப்போ பகல் வரும்னு சொல்லி காலத்தை எல்லாம் கடத்தி கொண்டிருக்கிறாங்க. ஆமென். என்று சொன்னால் வாழ்க்கையே சூனியமாக சாபமாக இருக்குது. ஆனால் இந்த நாளில் தான் கர்த்தர் இந்த வருஷத்தில் நம்மை பார்த்து வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. என்ன சொல்லி வாக்கு கொடுக்கிறாருன்னு சொன்னால், ஆபிரகாமுக்கு அருளின அந்த ஆசீர்வாதங்களை விசுவாசம் உள்ள பிள்ளைகளுக்கு இந்த வருடத்தில் நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவர் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. மரத்தில், சிலுவை மரத்தில் தூக்கப்பட்டு ஒருத்தர் மரித்து போனா அவன் சபிக்கப்பட்டவன். அது சாபத்தினுரிய சின்னம், அது அசிங்கத்துக்குரிய சின்னமாக இருந்தது. ஆனால் நம்முடைய பாவங்கள், நம்முடைய சாபங்கள், ஆமென், அவர் சிலுவையில் எடுத்துக்கொண்டு வெற்றி சிறந்து நம்முடைய சாபங்களுக்கு பதிலாக, ஆமென், அவர் ஆசீர்வாதங்களை, அது கூட ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். விசுவாசிங்க, உங்களுடைய சாபம் மாறி ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வருகிற ஆண்டாய் இந்த ஆண்டு கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். ஆமென். தேசத்துல நம்முடைய தீர்க்கதரிசிகள், நம்முடைய பிற சகோதரர்கள்லாம் சொல்கிறது போல சில ஆபத்துகளும் விபத்துகளும் மரணங்களும் வர நேரிடலாம். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன், உலகத்தின் முடிவு பரியந்தம், ஆமீன், சதா காலங்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன். அல்லேலூயா. உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினால இந்த உபத்திரவம், போராட்டம் அப்படின்னு சொல்லி, வியாதி, பிரச்சனை, வறுமை, தரித்திரம் சொல்லி அந்த கண்ணோட்டத்துல நீங்க என்ன பண்ணிருக்காதீங்கன்னா அதையே யோசிச்சு கொண்டு உட்கார்ந்துருங்க. வாக்கு தத்தம் கொடுத்தவரை, அவர் வாக்கு தத்தம் என்ன சொன்னாரோ அதை செய்ய வல்லவர் என்று சொல்லி இந்த வாக்கு தத்தத்தின் பேரில் உங்க கண்களை வைக்கணும். ஆமேன். ஆபிரகாமும் கூட, ஆமேன், ஆண்டவர் 7 விதமான ஆசீர்வாதங்களை அவனுக்கு தந்தருளி அவனை ஆசீர்வதித்தார். அவனை அழைத்து அவனை அன்பு கூர்ந்து அவனை 7 விதமான ஆசீர்வாதங்களினால அவனை ஆசீர்வதிக்கிறார். முதலாவது ஆசீர்வாதம், அவனை அழைத்து அவர் சொல்லுகிற முதலாவது ஆசீர்வாதம், ஆபிரகாமே, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். அல்லேலூயா. நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். ஆமென். அது சந்ததியினுடைய ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. ஆமென். இனி ஒரு நாட்கள்ல நம்முடைய வாழ்க்கையில, அல்லேலூயா, இந்த சந்ததியில சில பேருக்கு ஏற்படுகிற சாபங்கள், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிற அந்த சாப கட்டுகள் உடைக்கப்படும். உங்க சந்ததி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். அல்லேலூயா. சந்ததிக்கான ஆசீர்வாதங்கள் உன்னுடைய, அதுதான் ஆண்டவர் சொன்னாரு, வானத்தின் நட்சத்திரங்களை போல உன் சந்ததி இருக்கும். அவனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, ஆண்டவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து வானத்து நட்சத்திரங்களை போல அவனுடைய சந்ததியை பெருக பண்ணினார். பூமியின் கடற்கரை மணலை போல ஆபிரகாமை பெருக பண்ணினார். இந்த முறை, இந்த ஆண்டு தேவனாகிய கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதித்து, நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து, நம்முடைய சந்ததியை வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். நம்முடைய சந்ததி பெருகும், நாம் பெரிய ஜாதியா இருப்போம். ஆங்கிலத்தில் ஐ வில் மேக் யூ பிக் நேஷன்ஸ். ஆமென். அல்லேலூயா. பெரிய ஒரு தேசமா உன்னை மாற்றுவேன். பெரிய தேசம்னா என்ன? நம்முடைய சந்ததியை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார் என்று அர்த்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. 2வது ஒரு ஆசீர்வாதத்தை அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இப்பதான் சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். அது ஒரு ஆசீர்வாதம் தான். மீண்டும் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். என்ன ஆசீர்வாதம்? பொருளாதாரத்தில் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆமென். சரீர சுகத்தை, பலவிதமான வேதனை, வியாதியோடு நீங்க இத்தனை நாட்களா போராடி கொண்டிருப்பீங்கன்னு சொன்னா,
இந்த வருஷத்துல தேவனாகிய கர்த்தர் நல்ல சுகத்தை உங்களுக்கு கட்டளையிடுவார். ஆமென். பொருளாதாரத்துல பாதிப்புக்குள்ளாக இருந்தீங்கன்னா கர்த்தர் அந்த எல்லா பொருளாதார பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். விசேஷமாய் நீங்க வாங்கியிருக்கிற லோன்களை அடைக்க அவர் சகாயம் செய்வார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை கண்டிப்பாய் இந்த வருஷத்துல உங்களுக்கு கிடைக்கும். பல நாட்களாக இருந்த எல்லா கடனையும் அடைக்க கர்த்தர் ஆசீர்வாத கதவுகளை திறந்து விடுவார். தடைகள் எல்லாவற்றையும் இந்த வருஷத்துல உங்களுக்கு நீக்கி போட்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற வருஷம். ஆமென். உங்கள் கையின் பிரயாசங்களை நீங்களை சாப்பிடத்தக்கதாக, உங்க வேலைகளை ஆசீர்வதிக்கும்படிக்காக உயர்வுகளை கொடுக்க இந்த வருஷத்துல கர்த்தர் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க ஆசையா இருக்கிறார். மூன்றாவது ஒரு ஆசீர்வாதம், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். அல்லேலூயா. நீங்க உங்களை பெருமைப்படுத்திக் கொள்ள தேவையில்லை. ஆமென். சில பேர் பெருமைப்படுத்திக் கொள்வதில் உங்களுக்கு தெரியும் தானே. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க போட்டுக்கொண்டிருக்கிற நகை, அவங்க போட்டிருக்கின்ற செயின், அவங்க போட்டிருக்கிற வாட்சு, இதெல்லாம் பிரேஸ்லெட்லாம் போட்டு தங்களை பெருமைப்படுத்திக் கொள்வாங்க. இல்லைன்னா அவங்க வைத்திருக்கிற சொத்து சுகம், அவங்க ஜாதிகளை குறித்து எதையோ குறித்து பெருமை பாராட்டிக் கொள்வாங்க. ஆனா கர்த்தர் நம்மளை பெருமைப்படுத்துவார். அல்லேலூயா. அதுதான் அது உண்மையான பெருமை. கர்த்தர் உங்களை ஹானர் பண்ணுகிறார். அநேக கண்களுக்கு முன்பதாக எங்க தலை குனிந்து போனீங்களோ, எந்த மனிதர்கள் மத்தியில எந்த இடங்கள்ல நீங்க வெக்கப்பட்டு போனீங்களோ அந்த இடத்துல என் தேவனாகிய கர்த்தர் உங்கள் தலையை நிமிர பண்ணுவார். அல்லேலூயா. உங்களை கர்த்தர் வாளாக்காமல் தலையாக்குவார். கீழாகாமல் நீங்கள் மேலாகுவீர்கள். அல்லேலூயா. ஆமென். உங்களுடைய விசுவாசத்தை கர்த்தர் இந்த 2024 தட்டி எழுப்புகிறார். ஆமென். மீண்டுமா இதன் அடிப்படையில சொல்லுகிறேன், ஆபிரகாமுக்கு அருளின எல்லா ஆசீர்வாதங்கள் ஒன்று கூட குறையாம அதிகமானதை கொடுப்பார். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு அருளின அந்த வாக்குத்தத்தத்தை மாத்திரமல்ல, அந்த ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல, அதையோடு கூட்டியும் கொடுப்பார். என்று சொன்னா ஆபிரகாமை காட்டிலும் அவர் நம்மை அதிகமாய் நேசித்திருக்கிறார். அவர் ஆபிரகாமுக்காக ரத்தம் சிந்தல, உங்களுக்காக எனக்காக ரத்தம் சிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய ஜீவனை அவர் அருமையாக எண்ணுகிறபடினால் இந்த ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நீ ஆசீர்வாதமாகவே இருப்பாய். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதம், நாளைக்கு குறைவா போறது. அடுத்த மாதம் ஒரு ஆசீர்வாதம், அடுத்த மாசம் பலவீனத்துல படுக்கிறது, அடுத்த மாசம் வேலை இல்லாம இருக்கு. அப்படி நீ எப்பொழுதுமே ஆசீர்வாதமாக இருப்பாய். ஆமென். இனி வரும் நாட்கள்ல தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் எப்பொழுதுமே பிளஸ்ஸிங்காவே இருப்போம். நாமளே ஆசீர்வாதமா இருப்போம். அல்லேலூயா. நாம் தொடர்ச்சியாய் கண்டினியூஸா நம்ம எப்பொழுதும் ஆசீர்வாதமாகவே இருப்போம். நம்மை கர்த்தர் அப்படியாற்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுத்து நிரப்பி ஆசீர்வதிக்கிறார். சில பேர் சொல்லுவாங்க, போன மாசம் நல்லா இருந்துச்சு, இந்த மாசம் உடம்பு சுகம் இல்லை. இல்லை, கர்த்தர் எல்லா நாட்களிலும் உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலங்களிலும் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருப்பார். ஆமென். அடுத்த ஆசீர்வாதம், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. ஆமென். உங்க வாழ்க்கையில கூட பாருங்களேன். ஆமென். கர்த்தர் சொல்றார் பாருங்க, அந்த ஆபிரகாமுக்கு எவ்வளவு அவர் வைராக்கியம் பாராட்டி இருந்தா. ஏனென்று சொன்னா, கர்த்தர் ஆபிரகாமை எப்படி பார்க்கலன்னு சொன்னா, அவர் வேறு ஒரு மனுஷனா பார்க்கல. கர்த்தர் ஆபிரகாமை சிநேகிதன், ஃப்ரெண்டா பார்த்தபடினால தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு அதிகப்படியான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். எண்ணிக்கைக்கு அடங்காத ஆசீர்வாதங்களை. அல்லேலூயா. ஆமென். என் ஃப்ரெண்டை ஒருத்தன் ஆசீர்வதித்தான்னு சொன்னா அவனை ஆசீர்வதிப்பேன். ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இந்த வருஷத்துல உங்களை யாரெல்லாம் உங்களை ஹானர் பண்ணி உங்களை ஆசீர்வதித்து ஆமென் உங்களை உயர்த்துகிறார்களோ, உங்களுக்கு மன ரம்மியமான காரியங்களை செய்கிறாரோ அத்தனை குடும்பங்களையும் அவன் ஆசீர்வதிப்பார். உங்களை உயர்த்துகிறவங்களை, உங்களை ஆசீர்வதிக்கிறவங்களை, உங்களை மேன்மைப்படுத்துகிற குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவங்களுக்கு நன்மை உண்டாகும். ஏனென்றா இது மாற்ற முடியாது, தேவனுடைய ஆசீர்வாதம். ஆனா இத்தனை ஆசீர்வாதங்களை, இந்த ஒரு ஆசீர்வாதம் மாத்திரம் என்னுடைய மனசை கொஞ்சம் தடுக்கலா இருக்குது. என்னன்னு சொன்னா, ஆபிரகாமை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். ஆமென். நான் கூட அந்த வசந்த படிக்கும்போது எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. ஆண்டவரே, என்னை யாராவது சபிச்சா, என்னை யாராவது மற்றவங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னா, ஆண்டவர் அவங்கள சபிக்காதீங்கப்பா, அவங்க ஆசீர்வாதமாகத்தான் இருக்கணும். நம்ம ஆசீர்வதிக்கிறதுக்காகவே என்னை நீங்க அழைச்சிருக்கிறீங்க.
ஏன்னா அதுக்கடுத்த ஆசீர்வாதத்தை சொல்றார், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆபிரகாமுக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. அப்ப மற்றவங்க என் நிமித்தம் ஆசீர்வாதம் தான் அடையினாங்க, ஒருவர் கூட சாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் 7 விதமான ஆசீர்வாதங்களை அவனுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமேன். உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், ஆமேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். ஆனா மாற்ற முடியாதே. ஆகையினால உங்களை துக்கப்படுத்தி, உங்களை வேதனைப்படுத்தி, உங்களை டார்ச்சர் பண்ணுகிற சில பேர்லாம் உண்டு தான். ஆமேன். சில பேர் அப்படியாற்பட்ட பாதையில நடந்து கொண்டு போகிறீங்க. ஆண்டவர் உங்களை தொடுகிறவனை கர்த்தர் அவருடைய கண்ணின் மடியை தொடுகிறதா அவர் சொல்லியிருக்கிறபடினால இந்த வருஷத்துல உங்க சத்துருக்களுக்கு முன்பதாக கர்த்தர் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி அவங்க தலையை வெக்கப்படுத்த பண்ணுவார். அவங்க நாணி வெக்கப்பட்டு போக போறாங்க, அவங்க தலைகுனிய போக போறாங்க. ஏனென்று சொன்னா தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சார்னா, உங்களை யாரெல்லாம் ஆசீர்வதிக்கிறாங்களோ அவங்கள தான் ஆசீர்வதிப்பார். உங்களை துக்கப்படுத்துறவங்க, உங்களை வேதனைப்படுத்துகிற கர்த்தர் அவர் சத்ருவாவே பார்க்கிறார். உங்களை எவ்வளவு நேசிக்கிறபடினால இவ்வளவு அன்பா பேசிக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பூமியிலுள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இதெல்லாம் ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்கள். அதை நிறைவேற்றியும் கொடுத்தார். அவர் சொன்னார், ஆமே, நான் பொய் சொல்ல மனுஷன் அல்லன்னு சொன்னார் ஆண்டவர். மனமாற நான் மனுப்புத்திரன் அல்லன்னு சொல்லியிருக்கிறார். நான் ஒவ்வொரு முறையும் வாக்குத்தத்த செய்திகளை நான் மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும்போது அநேக நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வருது. இந்த பிரதர் எப்பொழுதுமே அப்படியே ஆசீர்வாதங்களாக கூறிக்கொண்டிருக்கிறார் சொல்லி. என் நாவல கர்த்தர் அருளிய வார்த்தைகளை மாத்திரம்தான் சொல்ல முடியும். ஏனென்று சொன்னா கர்த்தர் திருச்சபையில சிலரை கைகளாக, கரங்களாக, கால்களாக, கண்களாக, வாயாக, செவியாக உண்டாக்கி வைத்திருக்கிறார். அந்தந்த உறுப்புகள் அதனுடைய வேலையை செய்ய வேண்டும். கர்த்தர் என்னை இப்படியாற்பட்ட கிருபைகளுக்கு அழைத்திருக்கிறார். இந்த ஊழியத்தை நான் செய்து கொண்டு வருகிறேன். உங்களை உற்சாகப்படுத்தி உங்க விசுவாசத்தை தூண்டி இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நான் உங்க எல்லோரையும் நான் அழைக்கிறேன். தயவு செய்து இந்த வாக்கு தத்துவம் ஒரு மனுஷனால் உண்டான வார்த்தை என்று எண்ணி இது வீணடித்து விடாதீங்க. இது தேவனால் அருளப்பட்ட வாக்கு தத்துவம். இந்த வாக்கு தத்துவத்தின் மேல உங்க கண்ணை வையுங்க. ஆமேன். தேசத்துல சொல்லப்படுகிற செய்திகள், காணப்படுகிற காரியங்கள் மீது உங்க கண்ணை வைக்காதீங்க. ஆமேன். ஆண்டவர் அந்த படகுல இருக்கிற போது பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், நடந்து வான் என்று சொல்றார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில தண்ணி மேல நடந்து வான்னு சொல்றார். அது ஒரு அற்புதம். அவன் நடந்து வர்றான். ஆனா சட்டால் என்று அந்த காற்றையும் கடலையும் மழையும் பார்த்த உடனே இவனுக்குள்ள பயம் விசுவாசத்தை விட்டு விலகி கீழே மூழ்கி போகிறான். இந்த ஆண்டுல என்ன வேணா நடக்கட்டும், கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வாக்கையும் இந்த வார்த்தையின் பேரில் நடங்க. ஆமேன். நீங்க ஆசீர்வாதமாகவே மாத்திரம்தான் இருக்க முடியும். சாபங்கள் உங்களுக்கு இல்லை. ஏனென்று சொன்னால் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய சாபங்கள் எல்லாம், நம்முடைய எல்லா விதமான தரித்திரங்களை எல்லாம் கர்த்தர் சிலுவையில சுமந்து தீர்த்து விட்டார். ஆமேன். ஆகையினால் ஆசீர்வாதங்களை மாத்திரமே அதன் மீது உங்க கண்ணை வைத்திருங்க. அல்லேலூயா. வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று சொல்லி சாராலும் ஆபிரகாமும் வேறு ஒன்றை எண்ணாம வாக்கு தத்தத்தின் மீது தன்னுடைய கண்ணை வைத்துக் கொண்டிருந்தாங்க. தன் சரீரம் செத்து போனதை அவர்கள் உணராதிருந்தார்கள். இந்த வருஷத்துல ஒரு விதமான பலவீனங்கள் உங்கள சரீரத்துல காணுமான்னா நீங்க அந்த பலவீனத்தின் மீது உங்க கண்ணை வைக்காம வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். ஏனென்று சொன்னா நம்முடைய முற்பிதாக்கள், நம்முடைய விசுவாச தகப்பன் ஆபிரகாமும் சாராலும் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கன்னா, தான் சரீரம் செத்து போனதையும் கர்ப்பம் செத்து போனதன் மீது தன்னுடைய கண்ணை வைக்காமல் வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று சொல்லி வாக்கு தத்தத்தின் பேரில் தன்னுடைய கண்ணை வைத்தார்கள். அதனாலே தான் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. ஒருவேளை இந்த வருஷத்துல பலவிதமான பாடுகள், வேதனைகள் உங்க தொட வரும்போது அந்த பாடுகளையும் வேதனையும் பார்க்காம, காற்றையும் கடலையும் பார்க்காம, கடல் மேல் நடந்து வருகிற இயேசுனுடைய வார்த்தைகளை மாத்திரம் பிடித்து கொண்டு நடந்து இந்த ஆசீர்வாதங்களுக்குள்ள நாம் நுழைய வேண்டும். என் தேவனுடைய பிள்ளைகளே, எந்த ஆசீர்வாதம் இது யாருக்காக எழுதப்பட்டதுன்னு சொல்லி நம்ம எடுத்து பார்க்கும்போது, இவன் ஒரு யூதர்களுக்காக, ஒரு புறச்சாதியர்களுக்காக எழுதப்பட்டது மாத்திரமல்ல, விசுவாசிகள், விசுவாச மார்க்கத்தார் ஆபிரகாமை போல ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க எல்லோரையும் இந்த வருஷத்துல தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மீண்டும் சொல்ற, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி
கிறிஸ்து நமக்காக சாபமாயிட்டார். சாபம் ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில இனி இருக்காது. இந்த செய்தியை விசுவாசத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவருடைய வாழ்க்கையிலும் சாபம் இருக்காது. ஆமீன். உங்க சாபங்களை அவர் சிலுவையில சுமந்து கொண்டார். அந்த சாபங்களுக்கு பதிலாகத்தான் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை இந்த 2024 நம்மளுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்குரியது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்குரியது ஆபிரகாமின் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஆபிரகாமை பார்க்கிலும் அதிகமாய் அவர் நம்மை நேசிக்கிறார். நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார், ரத்தம் சிந்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதங்களை ஏனோ தானோ என்று நினைக்காதீங்க. இந்த ஆசீர்வாதங்களை நீங்க பெற்றுக்கொண்டே ஆகணும், விடக்கூடாது. காலையிலும் மாலையிலும் நீங்க எழுந்தவுடனே சொல்லுங்க, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி இயேசு எனக்காக சாபம் ஆயிட்டாரு, அதனால் நான் சாபத்தை சந்திக்க மாட்டேன், சாபத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லி உங்க விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்க. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் ஏசப்பா மூலமா எனக்கு இன்னைக்கு வந்திருக்குதுன்னு சொல்லுங்க. இயேசு இது நமக்கு இலவசமா கொடுத்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்திற்காக நீங்க கல்லையோ மண்ணையோ சுமக்க தேவையில்லை. கல்வாரி சிலுவையில் அவர் சிந்தின ரத்தம் கிரயத்தை நீங்க விசுவாசித்தால் போதும், அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் ஏதோ பரிசுத்தவான்களுக்கு, அவங்களுக்கு இவங்களுக்கு இல்லை. ஆமேன். புறஜாதியா இருக்கிற யாரா இருந்தாலும் அது உங்களுக்கு. இயேசுவை அறியாத ஜனங்களா இருந்து இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டு விசுவாசித்தீர்கள்னா இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையில பலிக்கும். மீண்டுமாக சொல்லுகிறேன், ஆமீன். நான் குறி சொல்லல, நான் தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறேன், நான் வாக்கு தத்தத்தை சொல்லுகிறேன். புறஜாதியாரை போல நான் குறி சொல்லவில்லை, நான் வாக்கு தத்தத்தை சொல்லுகிறேன். வானமும் பூமியும் அழிந்து போனாலும் அழியாத அந்த வாக்கு தத்தத்தை சொல்லுகிறேன். இந்த வாக்கு தத்தத்திற்காக இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுத்திருக்கிறபடினால இதனுடைய மேன்மை பெரியது. மீண்டுமாக இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். அல்லேலூயா. நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். இந்த வருஷத்துல தேவனாகிய கர்த்தர் நம்முடைய சந்ததியின் ஆசீர்வாதங்களை பெருக பண்ணுவார். நாம் பெரிய ஜாதியாக இருப்போம். உங்களை நான் ஆசீர்வதிப்பேன். என்ன ஆசீர்வாதம்? ஆமீன். சரீர சுகத்திற்கான ஆசீர்வாதம். 80 வயதிலையும் அவருக்கு கர்த்தர் நல்ல பலத்தை கொடுத்திருந்தார். 100 வயதுல குழந்தை பெற்றிருக்கிறாங்கன்னா எப்படியாப்பட்ட சரீர சுகம் கிடைச்சிருக்குன்னு சொல்லி நம்ம நினைச்சு பார்க்கலாம். ஆமேன். அது மாத்திரம் இல்லாம வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதத்தை பூமியினால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆபிரகாமை குறித்து ஆமேன் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் சீமானாயிருந்தான். அல்லேலூயா. அத்தனை ஆசீர்வாதங்கள் இந்த ஆபிரகாமுக்கு இருந்தது. அல்லேலூயா. அவனுக்கு எத்தனை வேலையாட்கள், எத்தனை ஆடு மாடுகள். என் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய மிருக ஜீவன்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு நல்ல நல்ல பிசினஸ்களை தொடங்க கர்த்தர் உதவி செய்வார். உங்க எல்லைகளை பெரிதாக்குவார். ஆசீர்வாதமாகவே நீங்கள் இருப்பீர்கள். ஆமேன். ஹல்லேலூயா. பொருளாதாரத்துல மிகப்பெரிய உயர்வை நீங்க கண்டிப்பா பார்ப்பீங்க. நீங்க கீழாக போவதில்லை. 3வதான ஆசீர்வாதத்தை சொல்லப்பட்டிருக்கிறது, உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. நீங்க ப்ரமோஷனுக்காக, உயர்வுக்காக நீங்க இவ்வளவு முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்ற, நான் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நான் உன்னுடைய பெயரை பெருமைப்படுத்துவேன். எத்தனையோ இடங்கள்ல நம்முடைய பேர் கெட்டு போயிடுச்சு. ஆமேன். குடிகாரன்னு சொல்லிட்டு இருக்காங்க உங்களை பொம்பளை பொறிக்குன்னு சொல்லியிருக்கலாம். எத்தனையோ நீங்க காரியங்களை சோர்ந்து போய் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் இந்த நாள்ல இந்த செய்தி நீங்க விசுவாசித்தீர்களானா அவர் உங்கள் பாவங்கள் எல்லாம் கழுவி சாபங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு கெட்டு போன உங்க மனத்தை நல்ல சுவாசமா நல்ல வாசனையா ஆமேன் தேசங்களை வீச பண்ணுவார். அல்லேலூயா. உங்க மனம் இனி கெட்டு போகாது. கர்த்தர் உங்க பெயரை பெருமைப்படுத்துவார். ஒருவேளை சாக்கடைய போல குப்பையில் இருக்கிறது போல இருக்கலாம். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த வருஷத்துல வாக்கு கொடுக்கிறார், உங்களுடைய பெயரை நான் பெருமைப்படுத்துவேன். தெய்வம் ஒரு மனுஷனை பெருமைப்படுத்தினா எப்படி இருக்கும் அதை நீங்க பார்க்க போறீங்க. அல்லேலூயா. ஆமே. 4வது சொல்ற, நீ ஆசீர்வாதமாகவே தான் இருப்ப. ஒரு நாள் கீழே ஒரு நாள் மேல இல்ல, தொடர்ச்சியாக கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். நீங்க ஒரு நாளும் கீழே மேலையும் போக மாட்டீங்க. தொடர்ச்சியான ஆசீர்வாதம் உங்களை பின்தொடரும். ஆமேன். ஆண்டவர் உங்களை யாராவது ஆசீர்வதித்தாங்கன்னா அவங்க குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். ஆமீன். உங்களுக்கு உதவி செய்யும் போது கர்த்தர் அவங்க குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க பார்க்க போறீங்க, உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களை சபிக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்க, கர்த்தர் அவங்களை பார்த்து கொள்வார். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆபிரகாமுக்குள் ஆசிர்வதிப்பது மாத்திரமல்ல, உங்களுக்குள் ஆசிர்வதிக்கப்படும். என்றால் நீங்கள் ஆபிரகாமினுடைய வித்து மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துனுடைய வித்து.
இலவசமாய் கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்படியாற்பட்ட ஆசீர்வாதம் இன்றைக்கு இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களுக்கு அனுகிரகம் பாராட்டுகிறார். ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் மனப்பூர்வமாய் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாகவே இருப்பீர்கள். இந்த வருஷம் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் மழையை போல உங்களை மூடிக்கொள்ளட்டும். ஆமேன். விசுவாசத்தினால் மாத்திரமே இதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கு அதிகமான ஜபம், அதிகமான வேத வசனிப்பு, ஆமேன், நல்ல உபவாசங்கள் எடுத்து, ஆமேன், தேவ சமூகத்துல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான நேரத்துல அப்பா அந்த செய்தியை யெகோவா ஈரே ஊழியத்தின் மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசு மூலமாய் எங்களுடைய குடும்பங்களுக்கு வந்து சேருவதாக. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் கிடைப்பதாக. ஆண்டவரே, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து எங்களுக்காக சாபமாகிட்டார். ஆகனால் நாங்கள் ஒரு நாளும் சாபத்தை, தரித்திரத்தை அனுமதிக்க மாட்டோம், வியாதியை அனுமதிக்க மாட்டோம். இந்த வருஷம் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிப்போம், சாட்சி பகிர்வோம். அற்புதங்கள் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. God bless you. Blessed here. Amen. Amen. God bless you.